ஹலோ, வெல்கம் டு ஜூனியர்ஸ் வேர்ல்ட். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது இங்கே, ஜெபமே ஜீவன். அந்த புத்தகத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜெபமே ஜீவன். ஆண்டவர் இந்த புத்தகத்தில் அற்புதமான காரியங்களை கொடுத்துள்ளார். ப்ரைஸ் த லார்ட் சொல்ல வேண்டும். ப்ரைஸ் நம்ம சொல்லலாம். க்ளோரி டு லார்ட், க்ளோரி அப்படின்னு சொல்லலாம். க்ளோரி டு லார்ட், க்ளோரி டு காட். இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு என்றால், தேவனை தொழுகையாலும் துதியாலும் மகிழ்வியுங்கள். தேவனை தொழுகையாலும் துதியாலும் மகிழ்வியுங்கள். தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாளை தந்தீரே, என் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். என் பாவத்தை மன்னித்தீரே, ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தருவீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லலாம். இதே போல் அடுத்தது எளிமையாய் பேசுங்கள். எளிமையோடு பேச வேண்டும், தாழ்மையோடு பேச வேண்டும். நாம் சில நேரங்களில் நாம் தவறுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எளிமையோடு இருக்க கடவும், தாழ்மையுள்ளவர்களுக்கு உயர்வு உண்டு. ஆகவே தாழ்மைக்கு நாம் இருப்போமாக, தாழ்மையோடு இருப்போமாக. அதுபோல் குறிப்பிட்டு கேளுங்கள். அதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் நம்ம எழுதலாம். ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த காரியம் அற்புதம் செய்ய வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதி தரிக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜெப குறிப்பு, அந்த மாதிரி ஜெப குறிப்புகள் எழுதி நம்ம அவற்றை கரம் வைத்து ஜெபிக்க வேண்டும். அதே போல் அடுத்தது மற்றொருக்காய் மன்றாடுங்கள். மற்றவர்களை கண்டு மன்றாட வேண்டும். மற்றவர்களுக்காய் மன்றாட வேண்டும். மற்றவர்கள் நம்மளை பழித்தாலும் நிந்தித்தாலும் நாம் இயேசுவோடும் தேவனோடு இருக்கிற மனிதர்களோடு சொல்லி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மற்றவர்களுக்காய் மன்றாட வேண்டும். இந்த ஜெபத்தில் மற்றவர்களுக்காய் மன்றாட வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போமாக. மற்றவர்களை அற்பமாக எண்ணாமல் அவர்களும் நம்மை விட உயர்ந்தவர் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஜெபமே ஜீவன் புத்தகத்தில் நிறைய போட்டிருக்கு. நான் அடுத்த வாட்டி சொல்கிறேன். தேங்க்யூ.